வணக்கங்க நான் உங்க சமையல்காரர் பொண்ணு இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க பார்க்க போறது தால் ஃப்ரைங்க டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் தால் ஃப்ரை பண்றேங்க 50 கிராமுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 டைம் கழிஞ்சிட்டு தண்ணியில ஊற வச்சிருந்தேங்க இத குக்கர்ல போட்டுக்கலாங்க இதுல 50 கிராமுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க இதையும் 2 டைம் கழிஞ்சிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சிட்டேங்க இதையும் குக்கர்ல போட்டுக்கலாங்க இப்போ இதுலங்க 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேங்க இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம விளக்கெண்ணெய் விடும்போதுங்க பருப்புலாம் நல்லா குழஞ்சி ஈவனா வெந்திருக்குங்க அதுக்காக தான் நம்ம விளக்கெண்ணெய் விடுறதுங்க இப்போ குக்கரை மூடி வச்சுங்க ஒரு 8 விசில் விடலாங்க ஏன்னா பருப்பு நல்லா குழஞ்சி வேகணும் 8 விசில் வருதுங்க அதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ 8 விசில் விட்டுங்க பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருச்சுங்க இப்போ தால் ஃப்ரை பண்றதுக்கு தாளிச்சு விட்டுறலாங்க நான் அடுப்புல ஒரு வடசட்டி வச்சிட்டேங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேங்க இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க இதுல 1 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேங்க இத போட்டுக்கலாங்க இதுல கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போ இந்த எண்ணெய்க்குள்ள போட்டுறலாங்க இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் கொஞ்சம் வணங்கட்டுங்க இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இதை எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாங்க இதுல ஒரு 4 கருவேப்பிலை இருக்கு இதையும் போட்டுறலாங்க வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டுங்க இதுல ஒரு தக்காளியங்க நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க இங்க வெங்காயம் நல்லா வெந்திருச்சுங்க இந்த தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா குழம்பு வேகட்டுங்க இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க இதுல 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரக பொடி போட்டுக்கலாங்க இது ஜீரகத்தை வந்து சும்மா வெறும் வடசட்டியில நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேங்க இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க இங்க விசில் விட்டு வச்சிருக்கிற பருப்பை இதுக்குள்ள ஊத்திரலாங்க இனி கொஞ்சம் இந்த குக்கரையும் கழுவி தண்ணி ஊத்திரலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேங்க உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்ப ஒரு கலரி விட்டுறலாங்க அடுப்பு வந்து மீடியம்லயே இருக்கணுங்க ஏன்னா இது வந்து பருப்பு போட்டதுக்கு அடுப்பு வெசையா வச்சிங்கன்னா சீக்கிரமா அடி பிடிச்சிரும் அதனால மீடியம்லயே வச்சிருங்க மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்க்கலாம் குழம்பெல்லாம் நல்லா சுண்டிருச்சுங்க இது மேல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுறலாங்க 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க ஒரு கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இவ்வளவுதாங்க சூப்பரான தால் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க இது ஃபர்ஸ்ட் எங்க அண்ணா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு செஞ்சு கொடுத்தான் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு அன்னைக்கு நான் எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்டேனே தெரியலங்க ஒரு 10 சப்பாத்திக்கு மேலே தான் நான் சாப்பிட்டுப்பேன் இது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க தால் ஃப்ரை வந்து சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷனுங்க நீங்களும் கண்டிப்பா இந்த தால் ஃப்ரையை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க தேங்க்யூங்க